ஏர் இந்தியா விமான விபத்துக்கு காரணம் என்ன என பிளாக் பாக்ஸை கைப்பற்றி தடயவியல் ஆய்வு ஒருபுறம் நடைபெற்று வருகிறது. ஆனால் விபத்து நடந்த வீடியோவை வைத்து அரை நொடியில் கோ பைலட் மேற்கொண்ட மிகச்சிறிய தவறுதான் மிக பெரும் கோர விபத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடும் என கணித்திருக்கிறார் அமெரிக்காவில் உள்ள கேப்டன் ஸ்டீவ். அது குறித்து இந்த செய்தி தொகுப்பில் காணலாம். விமானம் விபத்தில் சிக்கிய போது கிடைத்த அந்த ஒரு நிமிட சிசிடிவி வீடியோதான். அதையே பாஸ் செய்து பிரித்து மேய்ந்து இதுதான் காரணம் என கூறிவிட்டார் ஏவியேஷன் எக்ஸ்பர்ட்டான கேப்டன் ஸ்டீவ். இவர் விமான விபத்துகளை ஆய்வு செய்து காரணங்களை கணிக்கும் துறையில் நிபுணராக இருக்கிறார். அவர் இந்த விமான விபத்துக்கு கோ பைலட்டின் அரை நொடி தவறுதான் காரணமாக இருக்கும் என தனது கணிப்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். முதல் தியரி, விமானத்தில் பறவை மோதியதா? பறவை குட்டியானது. அது மோதி எப்படி ராட்சத வடிவில் உள்ள பெரும் விமானம் விழும் என கேட்பவர்களுக்கு ஒரு குட்டி எக்ஸ்பிளனேஷன் இது. சல்லி என்ற ஹாலிவுட் படம் பார்த்தவர்களுக்கு நன்கு தெரியும். அதில் ஒரு சீனியர் பைலட் விமானத்தை இயக்கும் போது பறவை கூட்டம் வந்து விமானத்தின் பக்கவாட்டில் உள்ள மின்விசிறி போன்ற இடத்தில் புகுந்து சிக்கி சிதறியதால் அந்த இறக்கையின் சுழற்சியும் விமான என்ஜின் இயக்கமும் நின்று போகும். அந்த சல்லி என்ற பைலட்டான ஒற்றை ஹீரோ விமானத்தை ஹட்சன் ஆற்றில் பத்திரமாக தரையிறக்கப்பட்ட பாடுதான் அந்த கதை. அதில் 155 உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கும். அது நிஜத்தை மையப்படுத்திய கதை. அப்படியெனில் இந்த ஏர் இந்தியா விபத்தில் டேக் ஆஃப் முதலே பறவை வந்து மோதியது குறித்து எந்த ஒரு காட்சியும் இடம்பெறவில்லை. ஒரு பறவை மோதினால் ஒரு புற என்ஜின் மட்டுமே செயல் இழந்திருக்கும். ஒருவேளை முழுமையான இருக்கைகளை பயணிகள் நிரப்பி எத்தனை வெயிட்டாக ஒரு விமானம் இருந்தாலும் அந்த ஒற்றை என்ஜினே விமானத்தை பத்திரமாக ஓரிடத்தில் தரையிறக்க போதுமானதாக இருந்திருக்கும். ஒருவேளை 2 என்ஜின்களிலும் பறவை மோதியிருந்தால் என்ற கேள்வி வரலாம். அவ்வாறு நடக்க சல்லி படத்தில் வந்தது போல பறவைகள் கூட்டமாக வந்திருந்தால்தான் 2 என்ஜின்களுக்குள்ளும் அதன் உடல் பாகங்கள் புகுந்து செயலற செய்திருக்கும். ஆனால் அந்த வீடியோவில் பறவை கூட்டம் தென்படவில்லை. எனவே பறவைகள் மோதவில்லை என்ற கணிப்புக்கு வந்துவிட்டார் கேப்டன் ஸ்டீவ். தியரி நம்பர் 2, லாஸ் ஆஃப் பவர். அதாவது விமான என்ஜின்கள் பவர் இழந்து விட்டதா? விமானத்தின் பவர் லாஸ் என்றால் விமானம் டேக் ஆஃப் ஆகும் போதே சிக்கல் எழுந்திருக்கும். விமானத்தின் என்ஜினில் இருந்து புகையோ தீயோ தீப்பொறியோ வரவில்லை என்பது வீடியோவில் தெளிவாக தெரிகிறது. எனவே பவர் லாஸ் தியரிக்கும் சாத்தியம் இருந்திருக்காது என ஸ்டீவ் எடுத்துரைத்தார். 3வது, எரிபொருள் மாசானதால் வெடித்ததா? அப்படி இருந்தால் ஸ்பட்டரிங் என்ஜின், அதாவது என்ஜின் சிதறல் என்ற இண்டிகேட்டர் காட்டி கொடுத்திருக்கும். ஆனால் அதுவும் அங்கு நடக்கவில்லை. ரன்வேயில் ரோல் டவுன் ஆகி வரும் போது ஸ்மூத்தாக இருந்தது. நார்மலான ஸ்பீடில் தான் ரொட்டேட் ஆகி வந்தனர். அந்த ஸ்பீடுக்கு ஏற்ப விமானத்தின் முன்பகுதியை உயர்த்த வேண்டும். அதுவும் சரியாக இருந்தது. எனவே விமான என்ஜின்கள் அதன் சக்தியை இழக்கவில்லை என தனது கருத்தை கூறினார் கேப்டன் ஸ்டீவ். 4வது தியரி, நோ ஃபிளாப்ஸ் ஆன் டேக் ஆஃப். விமான இறக்கையின் ஃபிளாப்ஸ் பாகம் வெளியே எடுக்காமல் விமானத்தை இயக்கினாரா என்பது. அப்படி நடந்திருந்தால் விமானம் மேலே எழும்பியதும் காற்றில் அலை பாய்ந்து ஏறிய வேகத்தில் கீழே இறங்கியிருக்கும். அதனால் அதுவும் சாத்தியமில்லை என்ற கருத்து தெரிவித்தார் கேப்டன் ஸ்டீவ். அதோடு அப்படி இருந்தால் விமானத்தின் தகுதி குறித்த பேப்பர் செக்லிஸ்ட், எலக்ட்ரானிக் செக்லிஸ்டிலேயே பிளாப் வெளிவருகிறதா இல்லையா என பார்த்திருப்பார்கள். ஒன்றல்ல 2-3 தடவை பார்த்த பிறகுதான் விமானத்தை வெளியிலேயே எடுக்க முடியும் என குறிப்பிட்டார். ஒருவேளை பிளாப் வெளிப்படாமலேயே மேன்யூவலாக வெளிப்பட்டு விட்டது என பைலட்டுகள் தவறாக செக்லிஸ்ட் கொடுத்திருந்தாலும் அது மிகப்பெரிய சிவப்பு நிற பிளாஷ் லைட்டை எரியவிட்டு பைலட்டுகளை எச்சரித்திருக்கும் என கூறினார் கேப்டன் ஸ்டீவ். காதை பிளக்கும் அளவு எச்சரிக்கை வரி ஒலித்திருக்கும் என்றார். ஆனால் அவர்கள் அதை இக்னோர் செய்தார்களா என்றால் இருக்கலாம். எதுவும் சாத்தியமே என்றார். அப்படி இருந்தால் அது பிளாக் பாக்ஸில் தெரிய வந்துவிடும் எனவும் கூறினார்.
விமானம் இயங்கிய விதம் குறித்து ஸ்டீவின் கணிப்பு என்ன என இப்போது பார்க்கலாம். விமானம் தரையில் இருந்து மேல் எழும்பிய போது 2.5 டிகிரி என்ற சரியான கோணத்தில் பறந்திருக்கிறது. அந்த நிலையை அடைந்ததும் கோ பைலட் பாசிட்டிவ் ரேட் என கேப்டனிடம் உச்சரிப்பார். அப்படி என்றால் விமானத்தின் முக்கியமான ஏற்றம் சீராக இருந்தது, வழக்கமான முறையில் மேல் எழும்புகிறது என்பது அர்த்தம். அப்போது கண்ட்ரோலில் இருக்கும் கேப்டன் கியர் அப் என உச்சரிப்பார். அது லேண்டிங் கியரை மேலே எழுப்பும். அவ்வாறு செய்த பிறகு விமான சக்கரங்கள் உள்ளிழுத்துக் கொள்ளும். அப்படி இழுத்தால்தான் காற்றின் வேகத்துக்கு ஈடுகொடுத்து ஏரோடைனமிக் என்ற காற்று இயக்கவியல் படி ஒரு விமானத்தால் காற்றை கிழித்து சீராக பறக்க முடியும். அப்போது விமானம் 10 முதல் 12 டிகிரி கோணத்தில் மேல் எழும்பும். அப்படி செல்லும் போது விமானத்தில் இருப்பவர்களுக்கு ராக்கெட்டில் பயணிப்பது போன்ற உணர்வு ஏற்படும். இந்த நேரத்தில் லேண்டிங் கியர் முழுமையாக மேல் இழுக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அது 1 இன்ச் கூட அசைந்ததாக வீடியோவில் தெரியவில்லை. அப்படி உள் இழுத்திருந்தால் விமானத்தின் 2 இறக்கைகளும் காற்றின் அழுத்தத்தால் இன்னும் சற்று மேலே எழுந்து வளைந்திருக்க வேண்டும். ஆனால் அவ்வாறு நடக்கவில்லை. தியரி நம்பர் 5. இதுதான் விபத்துக்கு காரணமாக இருக்கலாம் என ஸ்டீவ் கணித்திருக்கிறார். அதுதான் ஃபிளாப்ஸ் ரிட்ராக்டட் ப்ரீமெச்சுவர்லி. ஃபிளாப்ஸ் முன்கூட்டியே பின்வாங்கப்பட்டிருக்கிறது. ஃபிளாப்ஸ் பின்வாங்கப்பட்டது. அதனால் இறக்கைகளால் மேல் உயர்ந்து பறக்க முடியவில்லை. அதனால் விமானம் மெதுவான வேகத்தில் இயங்கியிருக்கிறது. அதனால் பவர் முழு வேகத்தில் புஷ்அப் ஆவதில் சிக்கல். அதனால் மேல் எழும்ப முடியாததால் விமானத்தின் எடை கூடியிருக்கிறது. அதனால் மிகப்பெரிய லேண்டிங் கியர் வேறு அதிக எடையுடன் தொங்கி விமானத்தை கீழே இழுத்துக் கொண்டிருக்கிறது. இவை அனைத்தும் பேட் காம்பினேஷன். அதுதான் விபத்தை ஏற்படுத்தியிருக்கும் என கணித்திருக்கிறார் கேப்டன் ஸ்டீவ். பிளாப்ஸ் மேல் எழுந்திருந்தால் விமானத்தின் மூக்கு பகுதி சீரான கோணத்திற்கு வந்திருக்கும். இந்த சூழலில் விமானத்தை கண்ட்ரோல் செய்வது கேப்டனுக்கு சிரமம். காற்று ஒருபுறம் தள்ளும், உயரம் கோணம் மாறுபடும். கேப்டன் கண்ட்ரோல் இழந்திருப்பார். சரி, கோ பைலட்டின் தவறை கேப்டன் கவனிக்கவில்லையா என்றால் அதற்கும் விளக்கமளித்திருக்கிறார். கேப்டன் சொன்ன கியர் அப் கமாண்டை அடுத்து பக்கத்தில் இருந்த கோ பைலட் எதையோ அசைத்த அசைவை மட்டுமே கேப்டன் உணர்ந்திருப்பார். ஏனெனில் அவரது கவனம் கண்ணாடிக்கு வெளியே பார்த்து விமானத்தை இயக்குவதில் இருந்திருக்கும். அடுத்தது விமானம் கீழே செல்லும் போது அதன் மூக்கு பகுதி மேலே இருப்பதால் கேப்டன் அதை நோஸ் அப் நிலையிலேயே மேலே உயர்த்த முயற்சித்தும் உயரம் மளமளவென கீழே இறங்கி விழுந்து வெடித்து சிதறி இருக்கிறது என்றார். எனவே கேப்டன் அதை மீட்க முயற்சித்ததும் வீடியோவில் தெரிவதாக கேப்டன் ஸ்டீவ் கூறியிருக்கிறார். ஒரே ஒரு வீடியோவை கொண்டே கேப்டன் ஸ்டீவ் இன்ச் பை இன்ச்சாக புட்டு வைத்திருக்கிறார். அத்தோடு இது முற்றிலும் தனது தனிப்பட்ட அனுபவ கணிப்பே என்றும் அவர் கூறியிருக்கிறார். கருப்பு பெட்டி கைப்பற்றப்பட்டிருக்கும் நிலையில் விரிவான விசாரணை அறிக்கை வெளியான பிறகே விபத்துக்கான அதிகாரப்பூர்வ காரணம் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.